ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மேட்டூர் அணை செப்டம்பர் 1ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவித்திருப்பதை நாம் தற்பொழுது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிஎம் விஜய் செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீரை திறந்து வைக்கிறார் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மேட்டூர் அணையிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்கு நீரை திறந்து வைக்க உள்ளார் அப்படிங்கிறது தான் தற்போதைய அறிவிப்பாக இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறந்து வருவது தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு அணையினுடைய நீரிருப்பு மற்றும் நீர் வரத்து குறித்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டாங்க. இந்த நீர் என்பது மேட்டூர் அணையிலிருந்து 1ஆம் தேதி திறந்து வைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறது அறிவிப்பாக இருக்கிறது. அந்த வகையில 1ஆம் தேதி முதல் 45 நாட்களுக்கு அணையினுடைய நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து நீர் திறந்த விட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. டெல்டா பாசனத்துக்கு நீரை திறந்து வைக்கிறார் தமிழக முதலமைச்சர். இதன் காரணமாக 2026-27 பாசன ஆண்டினுடைய தொடக்கத்துல மேட்டூருடைய அணையிலிருந்து பயன்பாட்டுக்காக நீர் இருப்பு என்பது 41 TMC மட்டுமே இருந்தது. கர்நாடக அணையிலிருந்து கிடைக்க வேண்டிய நீர் போதிய அளவு கிடைக்காத காரணமாக அந்த 12ஆம் தேதி வழக்கமாக திறக்கக்கூடிய 12ஆம் தேதி திறக்க முடியாத நிலை ஏற்பட்டதை எல்லாம் சுட்டிக்காட்டி ஏற்கனவே ஆணையம் நீர் ஒழுங்காற்று குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் எல்லாம் ஏற்கனவே கர்நாடக அரசுக்கு பல்வேறு உத்தரவுகள் பிறப்பித்தது. உச்சநீதிமன்றமும் தமிழ்நாட்டினுடைய நியாயத்தின் உரிமைகளை பாதுகாக்கும் நடவடிக்கையாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையிலிருந்து எப்போது நீர் திறந்து விடப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில தமிழ்நாட்டினுடைய எல்லையான இந்த பிலிக்குண்டுல வினாடிக்கு 3500 கனஅடியும் 9000 கனஅடியும் மற்றும் 12,000 கனஅடியாக நீர் கிடைப்பது உறுதி செய்ய கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு என்பது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த போன்ற பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில மேட்டூர் அணையினுடைய நீர் படிப்படியாக அந்த இருப்பு என்பது அதிகரித்து வருவதை உணர்ந்து விவசாயினுடைய நலன் கருதி தற்போது நீர் என்பது திறந்து விடுவதற்குண்டான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில விவசாயிகள் தங்களுடைய பாசனத்துக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல் ரகங்கள் உள்ளிட்ட பொருத்தமான பயிர்கள் ரகங்கள் எல்லாம் தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொண்டு அந்த வகையில் திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். சாகுபடிக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தமிழக முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. அந்த வகையில் தான் செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்துக்கு நீர் திறந்து வைக்க உள்ளார் தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிறது அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருடைய அறிவிப்பாக உள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.